Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ரவா பனானா பால்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மோரிஸ் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழங்களோட தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, வாழைப்பழங்களை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காவை நெய்யிலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வாழைப்பழங்களை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லாவே உருகி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரவை சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா சூடார விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கையை தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மாவெடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை தண்ணியில் நினச்சிட்டு எடுக்கும்போது சுலபமாக நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லாவே சூடாகியாச்சு. இப்போது நம்ம செஞ்சு எடுத்திருந்த உருண்டையை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருண்டைகளாக பிடிச்சி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போது தான் உள்ளே எல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு இதை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லாவே செவந்து வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே உருண்டைகளாக பிடிச்சி இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ரவா பனானா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.